ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இந்த டாப்பிக்கே உருவானதுக்கு காரணம் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட்டாக கொடுத்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி டாப்பிக்காக உருவானதுக்கு ஒரு காரணம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது எந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டுன்னு போடுங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட்டுன்னு போடுங்க, சூப்பர்னு போடுங்க. நீங்கள் எது வேணாலும் போடுங்க, ஆனால் கமெண்ட் மட்டும் கண்டிப்பாக போடுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மேல் உலகத்தில் விண்ணுலகத்தில் விஷ்ணு பெருமான் அங்கே சயன கோலத்தில் படுத்திருக்காங்க. அப்போ நாரத முனி என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு பெருமானே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஷ்ணு பெருமானும் என்ன சொல்கிறாங்க, கேளு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, மாயை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகப்படியாக நான் கேட்குறேன், அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன எனக்கு சரியாக புரியலை அப்படின்னோடனே, இதுக்கு சரியான அர்த்தம் உனக்கு தெரியணும்னா எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கையில் ஒரு அழகான ஒரு வெள்ளி சொம்பு கொடுத்து, இந்த சொம்பில் நீ போய் ஆத்தங்கரையில் நான் அனுப்புகிற அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் தண்ணி நீ எடுத்துகிட்டு வரணும். அந்த ஆத்தங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு நீ என்கிட்ட வரும்போது நான் கண்டிப்பாக இதுக்கான விளக்கம் கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த இடத்துக்கு பூலோகத்துக்கு கீழே இறக்கி விடுறாங்க. இவரும் நாரதரும் நம்ம கடவுள் கொடுத்த அந்த பணியை வேகமாக நம்ம பண்ணிட்டு இதுக்கு உண்டான விஷயம் பற்றி நம்ம அர்த்தம் என்னன்னு தெரியலன்னா நமக்கு தலையே வெடிச்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாரதர் என்ன பண்ணுறாங்க, வேகமாக எப்படியாவது இந்த தண்ணியை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கத்தோட கீழே இறங்கி போகிறாங்க. போயிட்டு அங்கே ஆத்தங்கரையும் இருக்குது, சொம்பு எடுத்து வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு அழகான ஒரு பொண்ணு குடத்தை நல்லா விளக்கி, அந்த மண் போட்டு நல்லா விளக்கி, பித்தளை குடத்தை விளக்கி தண்ணி எடுக்கிறதுக்காக நிற்கும்போது அந்த அழகில் அந்த நாரதர் மயங்கி போயிட்டார். மயங்கி போயிட்டு என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற சொம்பை அப்படியே விட்டுட்டாரு. அது ஆற்றோடு போயிடுச்சு, வெள்ளி சொம்பு ஆற்றோடு போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகிடுது, இந்த பொண்ணு தான் நமக்கு மனைவியாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியாகவே ஒரு கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அவருக்கு தோணுன ஒரு விஷயம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோன்றதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை சந்தித்து, இந்த மாதிரி நான் திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கேன், உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போன உடனே அங்கே இருக்கிற அந்த துறவி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முனிவருக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சில வாக்குவாதம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நாரத முனியை பற்றி நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் 2 பேருக்கும் அழகாக அருமையாக பண்ணி வைக்கிறாங்க. இது எல்லாமே பூலோகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். நாரதர் தன்னை பற்றி எல்லாமே மறந்துட்டார். இப்போ அந்த பொண்ணோட கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது, பூத்தது, 2 குழந்தை ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஆத்தங்கரை ஓரத்துலேயே ஒரு அழகான ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் பெருசாக வீடையும் அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக கட்டிக்கிட்டாங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சு, அந்த ஆற்றுல வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆற்றுல கரை புரண்ட தண்ணி அந்த ஆற்றை கடந்து மேல் பரப்புக்கு வரும்போது என்னாச்சு, அந்த ஆற்றுல அந்த தண்ணி வெளியில் அந்த வீட்டின் பக்கமாக சூறாவளி காற்றா அடிக்க ஆரம்பித்து அந்த வீட்டு பக்கம்லாம் தண்ணி ஃபுல்லாக அந்த வெள்ளம் மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண்மணி, அதாவது நாரத முனியோட மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் உறங்கி கொண்டிருந்தாங்க. அந்த சமயம் நாரத முனி அந்த இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு வேலை குறித்து அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா ஆத்தங்கரை தண்ணி அந்த வீட்டையும் அந்த குழந்தையும் அந்த மனைவியையும் அடித்து கொண்டு போய்விட்டது. இந்த விஷயம் தெரிந்த உடனே அந்த பாதி வேலை என்ன வேலையாக போனாங்களோ அந்த வேலையை அப்படியே போட்டபடி விட்டுட்டு நாரதர் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இந்த இடத்த பார்க்கும்போது எதுவுமே இல்லை, அந்த குழந்தைங்களும் இல்லை, அந்த வீடும் இல்லை, அந்த பொண்ணும் இல்லை, மனைவியும் இல்லை, அந்த வாழ்க்கையே இல்லை. அவர் இத்தனை காலம் சந்தோஷமாக அனுபவித்த ஒரு வாழ்க்கை பயணம் என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தெரியாமல் ஒரு ரொம்ப புலம்பின நிலையில் என் குடும்பம் போச்சு அப்படின்னு தலையாக அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. அவருக்கு இந்த பிறவியில் நம்ம என்னத்தை எதுக்காக இப்படி ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, ஏன் இப்படி ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கலங்கிய சுச்சுவேஷன். ரொம்ப மனசு வெறுத்து போய் எதுவுமே இல்லையே, என் குழந்தைங்க இல்லை, எனக்கு அன்பு கொடுக்குற மனைவி இல்லை, என் வாழ்க்கையே இல்லையே, என் வீடு இல்லை, வாசல் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சேர்த்து வச்ச எதுவுமே இல்லையே, நான் இனி எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் அழுதுட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு பகவான் மேலேருந்து கீழே இறங்கி
அவர் முதுக பிடிக்கிறாங்க. முதுக பிடிச்சு, "என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? இன்னும் நீ தண்ணி எடுத்துகிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நாரதருக்கே புரிய வருது, நம்ம வந்து இங்கே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். வந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு மாயையான ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். இதுதான் நீ கேட்ட மாயை, அதற்கு உண்டான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு வலுக்கட்டாயமாக யாரோ ஒருத்தவங்க நம்ம லைஃபுக்குள்ளே வரலாம். திடீர்னு ஒரு விஷயம், பணமோ நகையோ இல்லை வீடோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வரலாம். மெட்டீரியல் திங்ஸாகவும் இருக்கலாம், ஒரு ஆட்களாகவும் இருக்கலாம், பர்சனாகவும் இருக்கலாம். வலுக்கட்டாயமாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க, கொஞ்சம் காலம் இருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எப்படி அந்த நாரத முனி தான் வந்த நோக்கத்தை கடவுள் வந்து புரிய வச்சாரோ, அதே போல் தான் நம்மளோட சோல் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி நிறையா விளையாட்டுக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து விளையாட்டாக விடுறாங்க. நம்ம அதை சீரியஸாக இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற எந்த விஷயமுமே உண்மையானது கிடையாது. ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாயையான ஒரு விஷயம். நாரதருக்கு நடந்த அதே விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு, பல பேருக்குமே வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் உண்மைன்னு நினச்சி நம்ம தொலைச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், நம்ம தொலைச்ச ஒரு வீடாக இருக்கலாம், தொலைச்ச பணமாக இருக்கலாம், தொலைச்ச நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி நினச்சி தலையாக அடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிற நாட்களை வந்து ஒரு சோகமான ஒரு கண்ணீர் விட்டு வாழவே இல்லாமல் ஒரு யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் போய் இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா, சில பர்பஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இந்த உலகத்தில் பண்ணுறதுக்காக இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் மறந்து இந்த உலகியல் தரக்கூடிய இந்த இன்பம், இந்த உலகியல் மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறவு, பாசம், காசு, பணம், இந்த மெட்டீரியல் திங்ஸு, இந்த உறவுகள் தான் முக்கியம்னு நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம படாத கஷ்டம் வந்து பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கஷ்டங்கள் வருது. கஷ்டங்கள் நிறையா வர வர கடவுள் நம்மக்கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். எப்போ வந்து அதிகப்படியான ஒரு கஷ்டம் நாரத முனி வந்து வந்து அவர் வாழ்க்கையில் படும்போது, என்னால் வாழ்க்கையே இனிமேல் நடத்தவே முடியாது, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் வந்து காப்பாற்றினார் இல்லையா. எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு நிலையில் கடவுளை அவர் தேடுறாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிலையிலும் அவர் கடவுளை தேடலை. அப்புறம் கடவுளாக வந்து உணர்த்தினார், நான் தான் உன்னை இங்கே மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, குடும்பம் இல்லை, பொண்டாட்டி இல்லை, எனக்கு எதுக்கு வாழ்க்கை, நானும் இந்த ஆத்தோட போகிறேன்னு கிளம்புன அந்த நாரத முனியை பிடிச்சி வச்சு தான் கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, இது வாழ்க்கை முடிவு கிடையாது, இங்கே தான் வாழ்க்கை தொடக்கமே, நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க. ஆனால் மாயையான இந்த உலகத்தில் அது கொடுக்குற சந்தோஷம், அது கொடுக்குற அடி, அது கொடுக்குற பெயின், அது கொடுக்குற சந்தோஷம், வலி, பெயின் எல்லாத்தையும் நீ வந்து உனக்கு தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி நீ ஒரு ஃபீலிங்கில் இருக்க. பட் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ மறந்ததுனால தான் உனக்கு இப்படி ஒரு பெயின் வந்து கொடுத்து இது எல்லாமே மாயையான ஒரு விஷயம். எதுவுமே கடைசி வரைக்கும் நிரந்தரமாக நம்ம கூட வர்றது கிடையாது. கடவுள் மட்டும்தான், அவரோட தன்மை தான் நமக்குள்ளேயும் இருக்குது. கடவுள் மட்டும்தான் நம்ம கூட வருவாங்க, அவர் தான் வழிகாட்டுவார், அவர் தான் நம்ம கஷ்டப்படும் போது அழும்போது வந்து நிற்பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு வந்து செய்தி எங்கேயோ கேட்டு எங்கேயோ நடந்து அது வந்து சொன்ன விஷயம் கிடையாது. இது உண்மையிலே வந்து ஒரு புராண கதையில் ஒரு பாடமாக, ஒரு லெசனாக, ஏதோ ஒரு எழுத்தின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு விஷயம். இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. அதனால் தற்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். இருக்குன்னு நினச்ச விஷயம் இல்லாமல் போகலாம். நல்லவங்கன்னு நினச்ச விஷயம் மாறி போயிருக்கலாம். அவங்க துரோகம் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கானது அப்படின்னு ஒரு விஷயம் கையை பிடிச்சி இருந்த விஷயம் வந்து கையை விட்டு போயிருக்கலாம். எந்த விஷயமே, எந்த சூழ்நிலையுமே இங்கே வந்து நிரந்தரம் கிடையாது. அது அப்பப்போ நேரம் தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு மாயையான ஒரு உலகத்தில் மாயையான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி நடந்துகிட்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னரில் ஸ்ட்ரென்த்தாக கடவுளை பிடிச்சிட்டு, கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போகும்போது கடவுள் கண்டிப்பாக நமக்கு உண்டான அழகான ஒரு பாதையை வந்து ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து, நீ வா வா வா, உனக்கான ஒரு அழகான ஒரு எதிர்காலம் நான் உருவாக்கி வச்சுருக்கேன், என் கையை பிடிச்சி வா, என்னை பார்த்து வா, நான் சொல்கிறத கேட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு அட்வைஸ் அங்கே இருக்குங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து நிறையா விஷயங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நிறையா பாடங்கள் வருது. நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான், உங்கள் சோல் லெசன்ஸ்க்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்காமல் திரும்ப வந்து இந்த மாயையான உலகம் தரும் அந்த அடியில் விழுந்து கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து லெசனும் கற்றுக்க முடியாது. இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஒரு லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க.
திரும்ப திரும்ப அதே தான் வரும். உங்களுக்கு பர்சன் வந்து மாறுவாங்களே தவிர உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து நீங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க. திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது லூப் மாதிரி போட்டு கொக்கி போட்டு அதுதான் நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பர்சன் வந்து மாறலாம், ஆனால் வந்து திரும்ப கொடுக்குற அடி பெயின் எல்லாம் வந்து நீங்கள் அந்த பெயினுக்குள்ளே இருந்து கஷ்டப்படும்போது உங்களால் அது புரிஞ்சிக்க முடியாதுங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே கண்டிப்பாக வந்துடுவீங்க. அதனால் இப்போ நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எது இருந்தாலும் அதை வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க. சரண்டர் மோடுக்கு வந்துடுங்க. எது நடந்தாலும், எந்த விஷயம் நடந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நீ தான் எனக்கு கொடுத்த, நீ தான் எனக்கு எடுத்த, நீ தான் யாரையோ என் வாழ்க்கையில் புகுத்தி விட்ட, நீ தான் அவங்களேருந்து என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து விட்ட, நீ தான் ஒரு விஷயம் நல்லதுன்னு என்கிட்ட கொடுத்த, அவங்களோட இன்னொரு முகத்தை நீ தான் என்கிட்ட காமிச்ச, எல்லாமே விட்டுருங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் நீங்கள் கொண்டு வர வாழ்க்கையில் எந்த விதமான அடி பிரச்சனை எது வந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வெளியில் வந்துடலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இங்கே கண்டிப்பாக வந்து சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இன்றைக்கி வந்து சந்தோஷம் இருக்கா, நாளைக்கு ஒரு சேலஞ்சஸ் வரும். நாளைக்கு வந்து சந்தோஷம் இருக்கா, அடுத்த நாள் இன்னொரு சேலஞ்சஸ் வரும். அப்போ நம்ம சேலஞ்சஸ் பார்த்து நம்ம இன்னரில் க்ரோத் ஆகி நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம அழகாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது, ஒவ்வொரு கண்ணீர் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி தான் வரணும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம மனித ரூபத்தில் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். அந்த நாரதர் மாதிரி வந்திருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து இங்கே கொடுக்குற அடி பெயின் இதுக்குள்ளே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா இந்த கேமை நம்ம அழகாக நம்ம விளையாட முடியாது. இந்த கேமில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். நம்ம சோல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த உலகத்தில் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம இங்கே வெறும்னா தான் வந்தோம், நம்ம தனியாக தான் போகிறோம். இங்கேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கானதுன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, அது வந்து பொருட்களாக இருந்தாலும் சரி, வீடு வாசல் மனை பணம் பவுனு பொண்ணு பொருள் இது எதுவுமே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய அனுபவம் மட்டும்தான், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சோல் வந்து அதுக்காக தான் மேலேருந்து கீழே இறங்கி வருது. சில விஷயங்கள் பாடமாக கற்றுக்கிறதுக்கும் சில கர்மாக்களை இங்கே வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கும் தான் இந்த சோல் வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வருது. ஒவ்வொரு பிறவி எடுத்து வரும்போது அதற்குண்டான பாடங்களை கற்றுக்குச்சுன்னா அது வந்து தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அடுத்த பிறவி எடுத்து திரும்ப இதே பாடத்துக்குள்ளே இதே லூப்புக்குள்ளே வந்து இதே மாதிரி கார்மிக் அடியெல்லாம் வாங்கி அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் என்னோடய கதையிலேருந்து ஏதாவது ஒரு லைனாவது உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பார்க்குன்னு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ லவ் த ஸ்டோரின்னு போடுங்க. ஆனால் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. உங்களுடைய அந்த லைக்கு கமெண்ட்டு தான் எனக்கு வந்து நான் பேசுகிற ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுங்க, வேறு எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு டாபிக் கொடுக்குறதே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில், நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு ஷேரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் தினமும் பார்த்து இன்றைக்கி இவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்க, இவங்க இந்த கமெண்ட் போட்டாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஏதாவது ஒரு வழியை மாற்றி விட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வாழ்க்கை பயணம் வந்து கஷ்டப்படாமல் ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணுறோம் இல்லையா? அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் மிராக்கள் நடந்ததுங்க. ஆனால் மிராக்கள்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் வந்து ஏதோ ஒரு பவர் என்னை சின்ன வயசுலேருந்து என்னை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து பாதுகாத்துட்டு வருதுன்னு மட்டும் தெரியும். பட் அந்த கடவுளுக்கு வந்து பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹிந்து சாமியா முஸ்லீம் சாமியா என்ன தேடினேன் நான் நிறையா, இதுவா அதுவா. ஆனால் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களே என்னை காப்பாற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள்லேருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. பைக் ஆக்சிடெண்ட்டில், குக்கர் வெடிக்கும்போது, அது எந்த ஒரு விஷயமே எனக்கு ஆபத்து இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து கேஸ் வெடிக்கும்போது நிறைய விஷயங்கள், நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு தரையிலேருந்து மேலே வருது. பட் என்னை வந்து கடவுள் காப்பாற்றின நிறைய தருணங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சிடெண்ட் ஆனபோது கடவுள் மாதிரி 2 பேர் வந்து என்னை வந்து காப்பாற்றினது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கர்மாப்படி நான் அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் அனுபவித்து தான் ஆகணும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் அதோட வீரியத்தை வந்து கம்மி பண்ணுற மாதிரி, அதுலேருந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு கை வந்து நம்மளை தூக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போல்லாம் எனக்கு சாமின்னா என்னென்னு தெரியாது, சிவன்னா என்னென்னு தெரியாது, யாரோ ஒருத்தங்க காப்பாற்றுறாங்கன்னு மட்டும் அது மட்டும் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு பேர்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது.
ஏன்னா வாழ்க்கை கொடுக்குற அடியில் சாமியாவது, பூதமாவது, பேயாவது, பிசாசாவது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தாங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு அன்றைக்கி வேலை முடியுதா, குழந்தைங்கள பார்க்குறோமா, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா, சமைக்கிறோமா, போடுறோமா, வாழ்க்கையை நடத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சில லெசன்ஸ் நானும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிய வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃபஸ்ட் அடி விழுந்துச்சு, அதிலே கற்றுக்கல நான். அப்புறம் செகண்ட் அடி விழுந்துச்சு, அதுக்கு அங்கே தான் எனக்கு வந்து ஒரு லெசனே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனுச்சு. அப்போ பிடிச்சதாங்க லெசன். கடவுளையும் பிடிச்சிக்கிட்டேன், அந்த லெசனையும் பிடிச்சிக்கிட்டேன். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வந்து அலைன் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இப்போ கூட நிறைய ட்ரிகர்ஸ்லாம் வரும் எனக்கு. ஏதாவது ஒரு பழைய விஷயத்த நினச்சி நாங்கள் போகும்போது, ஆஹா ட்ரிகர்ஸ் வந்து நம்மளை வந்து தாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணிவிடுவேன், ஜாலியாகிடுவேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இப்போ எந்த விஷயம் வந்து என்னை தாக்குது, எந்த விஷயம் என்ன மன உளைச்சல் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த தாட் வரும்போதே கண்டிப்பாக நான் அலர்ட் ஆயிடுவேன், நான் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவேன். ஓ என்னமோ ஒன்று நம்மளுக்குள்ளே ஒன்று பண்ண வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸோட, ஒரு மைண்ட்ஃபுல்னஸோடு என்னோடய தாட்டை நான் இப்போ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக சூப்பராக வந்துட்டேங்க. இப்போ யார் வந்து எந்த விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. என்னை பேஸ் பண்ணி தான் வந்து நான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், ஏன்னா நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அகந்தை ஈகோனால கிடையாது. பட் நம்மளை வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து மட்டம் தட்டக்கூடாது. நம்ம முக்கியம் இந்த உலகத்தில் இல்லையா. நம்மளுடைய அந்த ஒரு கருத்துக்களையும் சரி, ஒரு நம்ம என்ன சொல்ல வரோம், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவான கருத்தையும் அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் இல்லையா. நம்மளை வந்து மட்டம் தட்டுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணுறது கிடையாது. எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து, செல்ஃப் லவ் கொடுத்து, என்னோட இன்னர் அலைன்மெண்ட்லாம் கொண்டு வந்து கடவுளை தேடி, கடவுள் கையை பிடிச்சி, அவர் சொல்கிற பாதையில் போகும்போது, அழகான பாதையை அவர் காட்டும்போது நான் எங்கே போய் முட்டு சந்தில் போய் முட்டிட்டு நிற்கணும்னு ஆசைப்பட போகிறேன் சொல்லுங்கள். எனக்கான ஒரு விஷயம் வந்துச்சு, வந்த மாதிரி இருந்துச்சு, கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் ஏன் வந்துச்சு, ஏன் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை விட எனக்கு வந்து என்னை எப்படி நான் வந்து சரி பண்ணி இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும், அது வந்து முட்டு சந்து அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு பாதாள சாக்கடை அப்படிங்கிறதும் வந்து கண்ணார புரிஞ்சு போச்சு. அதில் போய் நான் திரும்ப விழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கிடையாது. அதோட நேச்சர் அப்படி தான். அது ஒரு தவறான ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னா அது அவங்க நேச்சர், அவங்க கேரக்டர். அந்த கேரக்டரை குறித்து நான் கவலைப்படுறதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து நான் வந்து யோகியோ இல்லை வந்து சாமியாரோ கிடையாதுங்க. நான் என்ன சரி பண்ணும்போது அங்கே வந்து கடவுள் பார்த்துக்கிட்டார், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் என்ன கற்றுக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும், கடவுள் வந்து அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக எனக்கு வந்து இந்த பாடம், இந்த லெசன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாக புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், கடவுளை தேடி போவேன். இல்லைன்னா லைஃப் அழகாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது, சேஃபர் சைடில் இருக்கும்போது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது அழகாக ஜாலியாக போயிடுவோம். நம்ம கற்றுக்க வந்த பாடம் கற்றுக்க மாட்டோம் இல்லையா. இன்னொரு குட்டி கதை. அழகான ஒரு சின்ன பசங்க நிறையா 2-3 ஃபேமிலியாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா பீச்சுக்கு போகிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து நிறையா குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, பொண்ணு பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த மணல் வச்சு அழகாக வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு வீடு, 4 பேர் சேர்ந்து அந்த பக்கம் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இது என் வீடு தான் பெருசு, உன் வீடு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு அந்த பையன் ஓடி வரான், அதுலேருந்து தடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த பக்கத்துலேருந்து இந்த வீடை இடிக்கிறதுக்கு அந்த சைட்லேருந்து பசங்க ஓடி வராங்க. 2 பேருக்குள்ளே கிளாஷஸ் வருது. அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரு விளையாண்டுக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு லைஃபுக்குள்ளே வந்து அவங்க அன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நேரம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை பார்த்துட்டு பக்கத்தில் நின்று அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு விஷயம், இது என்னோடய வீடு, நீ இடிச்சிடக்கூடாது, இது என்னோடய வீடு, நீ இடிச்சிடக்கூடாது, என்னோடய வீடு தான் அழகு, உன்னோட வீடு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஷஸ், நிறைய சண்டை. அந்த குழந்தைங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும், காலையிலேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாலும், இந்த வீட்டை சுற்றியே அவங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தாலும், கடைசியில் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடும்போது அந்த குழந்தைங்கள் அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கூட போகிறாங்க. போகிறப்ப நிறையா வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்கிறாங்க. இதுதாங்க நிஜம்.
வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகலாம், எவ்வளோ சண்டை சச்சரவுகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போடலாம். புரியாமல் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் நிறையா தவறுகள் பண்ணலாம். அங்கேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்குங்க. ஆனால் வந்து உண்மையை நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே எந்த விஷயமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. எப்படி அந்த குழந்தைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மணல் வீடோட விளையாண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வாயடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அது ஆனால் வந்து அவங்களுக்கான ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த வீட்டை வந்து அவங்களால தூக்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் எனக்கு இதை பண்ணாங்க, இவங்க ஏன் அவங்க வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இது என்னோட இடம், இது என்னோட வீடு, இது என்னோட பணம், இது என்னோட விஷயம், இது என்னோட பர்சன், இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு நிறைய கிளாஷஸ் வந்து நம்மளும் வந்து புரியாமல் இந்த உலகத்தில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோங்க. ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு நமக்கு வந்து சொந்தமான அந்த அப்பா கிட்ட தாங்க நம்ம போகிறோம். அதனால் இந்த இடையில வந்த எல்லா விஷயங்களும் நம்ம இடையில விட்டுட்டு தாங்க போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாக எந்த விஷயத்தை குறித்தும் எந்த ஒரு கஷ்டத்தை குறித்தும் ரொம்ப வாழ்க்கையை போட்டு உங்களை வந்து தாக்கிக்கிட்டு இருக்க அந்த மனக்கவலையை குறித்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறீங்க, உங்கள் சோல் வந்து என்ன கற்றுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, அந்த விஷயத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃபுங்கிறது ஒரே ஒரு முறை தாங்க. நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும், ஒரு அழகான சோலாக வாழணும், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர, நம்ம எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை தொலைச்சி எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு இந்த பணம் தான் வேணும், எனக்கு விட்டு போன உறவு தான் வேணும்னு நம்ம கையகப்படுத்த நினைச்சோம் அப்படின்னா எதையுமே நம்மளால் கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப தேடி தேடி பிடிச்ச ஒரு விஷயம் உங்களால் கையோடு கூட்டிகிட்டு போக முடியாதுங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். இது சொல்லும்போது சில கசப்பாக இருந்தால் கூட இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயங்க. எதை குறித்து வந்தோங்கிறதையும் மறந்துடுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மறந்து போய் எதுவுமே தெளிவற்ற சுச்சுவேஷனில் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். ஒன்றுமே புரியாமல் திரும்பவும் இந்த உலகத்தை விட்டு போகிறோங்க. அப்படி இல்லாமல் நம்மளோட சோல் என்ன கற்றுக்கணும், நம்ம சோலுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுள் எதுக்காக நம்மளை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் கையை பிடிச்சிக்கோங்க. உங்கள் இன்னருக்குள்ளே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் இன்ட்யூஷனாக இந்த சோல் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு பிறவியும் வந்து உங்கள் கூட வந்துகிட்டே இருக்குது. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு மாற்று துணி மாதிரிங்க. இந்த ஜென்மத்தில் இந்த உடல் எடுத்திருக்கோம். இந்த உடலை இங்கே போட்டுட்டு நம்ம திரும்ப வந்து கடவுள்கிட்ட தான் போகிறோம். அந்த சோலுக்கு நிறைய ஞானம் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களை வழி நடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் இருக்குங்க. அமைதி இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுங்க. எந்த விஷயம் நீங்கள் வந்து வெளியில் தேடுறீங்களோ அந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு அழகான ஒரு சோல் ஒன்று இருக்குது, ஒரு அழகான ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுக்க நீங்கள் சந்தோஷமான எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாங்க. இதுவும் வந்து கடவுள் வந்து எல்லா விஷயங்களையும் கொடுத்து எல்லா ஒரு சொர்க்கமான இந்த உலகத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து பிரதிபலிக்க போது உங்கள் வாழ்க்கையில். யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையை இப்படி நாசமாக போகிறதுக்கும் வீணாக போகிறதுக்கும் யாருமே காரணம் கிடையாதுங்க. உங்களை சுற்றி வர்ற பர்சன் இப்படி வராங்களா, உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களா, நிறையா விஷயங்கள் வந்து உங்களை ஏமாத்துறாங்களா, இல்லை உங்ககிட்ட வந்து பொய் சொல்லி நடிக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்களாம் வந்து செய்யலைங்க. நீங்களாக வாலண்டரியாக அவங்கள நீங்கள் ஈர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யாருமே ஒத்துக்கவும் மாட்டீங்க. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. சில விஷயங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதன் போக்கில் நம்ம கடவுள் கையை பிடிச்சிட்டு நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதை வந்து நீங்கள் மாற உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் எனர்ஜியாக தாங்க இருக்குது. பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா, பணத்தால் நான் இப்போ வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து பணம் தேவை நிறையா இருக்குது, பட் எனக்கு வந்து பணம் வரல. பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தாங்க. அந்த எனர்ஜி வைப்ரேஷனுக்கு நீங்கள் அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்து பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை உங்களை மாற்றணும், அந்த எண்ணத்தை மாற்றணும். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணம்ங்கிறது ஒரு விஷயம் நம்ம கைக்கு வராது, அது கஷ்டப்பட்டால் தான் வரும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குங்க. எல்லா விஷயமே எனர்ஜி தாங்க. இப்போ நானும் எனர்ஜி தான், கேட்குற நீங்களும் எனர்ஜி தான், இந்த ஃபோனும் எனர்ஜி தான். இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜியாக தாங்க இருக்குது.
எந்த இடத்துல வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் அந்த பிக் பாஸில் அந்த ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி பம்பர் ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அழகாக பம்பர் ப்ரைஸ் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவங்கள மாற்றணும், அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க நம்மளை வந்து தாக்குறாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது அவங்கவுங்க பயணம் வேறுங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு கிளாஸில் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து பிஹெச்டி லெவலில் இருக்கீங்க, உங்களுடைய சோல் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு, வளர்ந்துருக்கு, நிறைய ஞானம் பெற்றிருக்கு. நீங்கள் கடவுளை போய் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய சோல் வளர்ச்சி எப்படி இருக்குது? ஒரு குழந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணுறாங்களே, இவங்க அப்படி செய்கிறாங்களே, இவங்க வந்து எனக்கு பாடம் கொடுக்குறாங்களே அப்படின்னா அவங்கெல்லாம் ஸ்கூல் லெவலில், ப்ரைமரி லெவலில், ஹையர் செகண்டரி லெவலில் இருப்பாங்க. நீங்கள் வந்து பெரிய லெவலில் இருப்பீங்க. அவங்கள மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி உங்களுக்கு வேணாங்க. அவங்கள திருத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது வந்து என்ன பண்ணுங்கள், ஜென்ரலாக சொல்லுங்கள், இந்த இந்த விஷயம் நீ மாற்றிக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுங்கள். பட் அவங்க மாற்றிக்கலைன்னா எனக்கு வந்து கோவம் வரும். அவங்க மாற்றிக்கிட்டால் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும், அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணும்போது அங்கே வந்து உங்கள் வாழ்க்கை நரகமாக போயிடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ.